நாளை கூறி வந்திருக்கிறவங்க யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் கர்த்தருடைய செய்திக்கு நாங்கள் கடந்து போக போகிறோம். நாங்கள் 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-17 நாங்கள் வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றிகளோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் எங்களை நீ நேசிக்கிற தெய்வமாய் இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்று நாங்கள் உண்மை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்வதற்கும் உடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வசனத்தை இந்த தகப்பனை கர்த்தாவே செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்களும் உமக்கு முன்பதாக தேவ பயம் உள்ளதாய், அன்றைய கர்த்தாய் தன்னைத்தானே சீர்படுத்தினதாய், அன்றைய மனம் திரும்பினதாய் உமது அன்றை கூடி செல்வதற்கு தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி இந்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். விசேஷமாக அடியனை மறைத்து நீர் உண்மை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்வதற்கும் எங்களை ஒப்புவிக்கத்தக்கதாக தெய்வமே எங்கள் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி சில கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறதான தலைப்பு, கிறிஸ்துவுக்குள்ளான உன்னை பாவம் மேற்கொள்ளுமா? கிறிஸ்துவுக்குள்ளான உன்னை பாவம் மேற்கொள்ளுமா? இதான் எங்களுடைய நாளினுடைய தலைப்பு. நல்ல கவனிங்க சாரே. அப்ப ஆகவே இப்ப நாங்க வாசிச்சோம், நீங்க தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று. அப்ப நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லிக்கிறார். அப்படின்னா நீங்க சரியாக நீங்க கவனிப்பீங்களா இருந்தா சாரே, அப்ப தேவனுக்கு ஒரு ஆலயம் இருக்கணுமா? தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். கட்டப்பட்ட ஆலயத்துக்குள்ள தான் கடவுள் என்ன செய்வார்கள்? வாசம் பண்ணுவார். சரி, கட்டப்பட்ட ஆலயத்தில் என்ன செய்ய மாட்டார்? வாசம் பண்ண மாட்டார். அப்ப நல்ல கவனிங்க. இப்ப எங்களை நாங்களே கட்டிக்கொள்ள கஷ்டம். தேவன் தான் எங்களை கட்ட வேண்டும். சரிதானே? தேவன் தான் எங்களை கட்ட வேண்டும். அவருக்கு பிடித்த மாதிரியான ரீதியில, அவர் விரும்பின பிரகாரமாக, அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற பிரகாரமாக அவர் தனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அந்த ஆலயம் மிக மகிமை உள்ள ஆலயமாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இதெல்லாம் கர்த்தருடைய தீர்மானத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள். சானே, அப்ப அப்படி இருக்கையில நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா சானே, இப்ப ஆண்டவர் அந்த தேவனுடைய ஆவியை எங்களுக்கு அருள் செய்வதற்காக சானே முன்னதாக ஒரு காரியத்தை என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களை மறுபடி பிறக்கும்படியான ஒரு அனுபவத்துக்கு நேராக எங்களை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வருகிறார். நல்ல கவனிங்க. மறுபடி பிறக்க வேண்டும். நம்ம ஐயர் பாசை மாமா கேவல தேனா சரி. அப்ப நல்ல கவனிங்க. மறுபடி பிறக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ள கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வருவேன். அப்ப ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பி 11வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க போறோம். ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறைத்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரத்தோடிலிருந்து பிழைத்தீர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். இங்க பாத்தீங்கன்னா இந்த ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 1வது பகுதிகளுக்கு நாங்கள் பார்க்கிற பொழுது அது எந்த மாதிரியான காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க எல்லாரும் ஞானஸ்நானம், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு கொடுக்கப்படக்கூடியதான சட்டத்திட்டங்களை தான் நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் அதாவது இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்ற ஜனங்கள். அப்ப எப்படி ஞானஸ்நானம் பெற்றிருப்பாங்க அப்படின்னா, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? பிழைச்சிருக்கிறாங்க. பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு பிழைச்சிருக்கிறாங்க தானே. அப்ப பாவத்துக்கு மரித்ததான இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக ஒரு மனுஷன் அந்த பாவத்துக்கு அவன் மறிச்சிருப்பானா இருந்தா
அதே மாதிரி அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலையும் அவனுக்கு பங்கு உண்டு என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக என்ன செய்யறாங்க சொல்லுகிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. ரைட். அப்ப இந்த மாதிரி காரியத்தை நாங்க பார்க்கிற வேலையில இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா 11வது வசனத்துக்கு வரும் பொழுது சானே அப்ப நீங்களும் அப்படியே நீங்களும் இயேசு கிறிஸ்து பாவத்துக்காகவே என்ன செஞ்சுக்கிறார் உலகத்துல வந்து எல்லா மனிதனுடைய பாவத்துக்காகவும் அவர் என்ன பண்ணுகிறார் வந்து அவர் மறைச்சிருக்கிறார். சானே எல்லோரையும் வாழ வைப்பதற்காக அவர் மறுபடியும் என்ன பண்ணிக்கிறார் அவர் 3வது நாள் உயிரோடு எழும்பி இருக்கிறார். சானே அப்ப அந்த சாயல் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும். நீங்க பாவத்துக்கு மறிக்கிறத பாவத்துக்கு மறிச்சத சானே உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் காண வேண்டும். ஏன்னு சொன்னா சானே நீங்க அவங்க எல்லாத்தையும் சரியான வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்தக்கூடியவர்கள். அப்ப மற்றவர்களை வாழ வைக்க வேண்டியவர்கள். அப்ப அதனால நீங்க என்ன பண்ணணும் நீதிக்கு நீங்க பிழைச்சிருக்கிறீங்க உயிர் தெழுந்திருக்கிறீங்க. அதாவது மறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி உயிர் தெழுந்தாரோ அந்த சாயல் உங்களுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனி. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க வரும்போது சொல்றா வந்து சானே அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப எங்களுடைய எண்ணம் அதாவது எங்களுடைய இருதயம் எங்களுடைய எண்ணம் எங்களுடைய இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சானே நான் மறுபடி பிறந்தது நான் மறுபடி பிழைச்சது அப்படின்னா நான் ஞானஸ்நானத்தை பெற்று நான் மறுபடி பிழைத்தது எனக்காக அல்ல யாருக்காகவும் அல்ல நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். நல்ல கவனி. இப்ப இங்கெல்லாம் ஞானஸ்நானத்தவங்க இருக்கிறீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க பாக்குற நேரம் நம்ம வாழ்க்கையில பாக்குற என்ன நடக்கும் அப்படின்னா நாமெல்லாம் யாருக்காக பிழைத்திருக்கிறோம் அப்படின்றத பார்த்தா சாரி நீங்க யோசிச்சு பாருங்க. நாங்க யூதர்கள் இல்லை இந்த இடத்துல இருக்கிறவங்க இஸ்ரவேலர்கள் கிடையாது. நாங்க புற இனத்தவர்கள் புற ஜாதிகள். அப்படின்னா நாங்க வந்து யாருக்கு சமமானவர்கள் அப்படின்னா நாய்க்கு சமமானவர்கள். யாருக்கு சமமானவர்கள் நாங்க நாய்க்கு சமமானவர்கள். பரிசுத்தமானதை நாய்க்கு என்ன செய்ய வேணாமா கொடுக்க வேணாம். இப்ப நம்மளாம் அந்த நாய்களுக்கு சமமானவர்கள். ஏன் அப்படின்னா நல்ல கவனிங்க. இப்ப தீர்மானத்தை எடுப்போம் அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சிருவோம் என்ன செய்யும் செய்யக்கூடிய மோசகரமான ஜாதி மோசகரமான ஜாதி. நல்ல கவனிங்க. தானே கத்திற்கு முடியல அநேக காரியங்களை நம்ம அறிக்கை செய்வோம். ஆனால் அடுத்த நிமிஷம் திருப்பி என்ன செய்வோம் அது நம்ம செய்யும். அப்ப எப்படி சொல்லப்படுது அப்படின்னா நாயானது தான் கக்கிறதை தின்னுவதற்கு திரும்புவது போல நீங்களும் என்ன செய்யாதீங்க திரும்பாதிருங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நாங்க யார் அப்படின்னா புறஜாதிகள் புற இனத்தவர்கள். நாங்க யூதர்கள் கிடையாது. நாங்க இஸ்ரவேலர்கள் கிடையாது. இஸ்ரவேலர்கள் ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை ரொம்ப கண்ணியமாக கை கொள்ளுவாங்க. பயபக்தியோடு கை கொள்ளுவாங்க. ஆனா இங்க இருக்கிற நீங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் கற்றுக் கொடுத்தாலும் நீங்க அந்த பயபக்தியை என்ன செய்ய மாட்டீங்க கற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்க கடைபிடிக்க மாட்டீங்க. அவ்வளவு மோசகரமான பேர் வழிகள். சரி. அப்ப இந்த ரோமர் என்று சொல்லுகிற பொழுது ரோம் யார் அப்படின்னா இந்த ரோம்ல உள்ளவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் யூதர்கள் இருந்தாங்க. அவங்களும் புற இனத்தவர்களாக இருந்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் புற இனத்தவர்களுக்கு ஊழியக்காரனாய் அப்போஸ்தலனாய் அனுப்பப்பட்டார் தேவன் மூலமாக. நல்ல கவனி. அப்படித்தான் கர்த்தர் எங்களுக்கும் அவருடைய கிருபை என்ன பண்ணிக்கிறார் பாராட்டி. அப்ப நீங்க இருக்கிற நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை வருஷம் ஞானஸ்நானம் எடுத்துனீங்க ஒரு யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷம் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன் ஞானஸ்நானத்தை எடுத்துட்டு இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா நான் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னா நான் எனக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீங்க என் புருஷனுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் பொண்டாட்டிக்காக தான் நான் உங்களோட இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக தான் ஏதோ நான் இணைஞ்சிட்டு இருக்கேன் ஊசாரிக்கிட்டு இருக்கிறேன். இப்படித்தான் நம்ம பேசிட்டு உட்காந்துருக்கோம். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை விட கேவலமான வார்த்தைகளை பேசிட்டு உட்காந்துருக்கோம். நல்ல கவனிங்க. யாருக்காக பிழைச்சிருக்கணுமா நம்ம எல்லாரும் பைபிள் எப்படி சொல்லியிருக்குது? சத்தமா வாசிக்க அந்த வசனத்தை அந்த பகுதியை வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். வாசி சொல்றது அந்த பகுதியை வாசிக்கணும். தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனை எப்பொழுதுமே இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தேவனுக்கென்று நீங்க என்ன செஞ்சிருக்கோம் பிழைச்சிருக்கோம். தேவனுக்கென்று பிழைச்சிருக்கோம். சரியா? அப்ப தேவ ஆலயத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா தேவாலயத்துக்குள்ள ஒரு மிகுந்த அமைதி இருக்கணும். தேவாலயத்துக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய பரிசுத்தம் என்ன செய்யணும் இருக்கணும்.
ஆண்டவர் அங்க வாசம் பண்றாரு, எனக்குள்ள ஆண்டவர் என்ன செய்றாரு, வாசம் பண்றாருன்றது இருக்கும். சானே அப்ப ஆகவே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுமே சானே நல்ல காணிக்க, இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுமே தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே, தனக்கு ஒரு போராட்டம்னு ஒன்று வந்த உடனே சானே அவன் என்ன செய்வான் அப்படின்னா, ஆண்டவரே அப்படிமா, ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்களா, இவ்வளவு பெரிய பிரச்சனை என் மேல வந்துருச்சே, இவ்வளவு பெரிய ஒரு சுமையை என் தலையில போட்டாங்களே, நீங்க இருக்கீங்களா? என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிரச்சனைகள் வரும் ஒவ்வொரு நிமிஷமும் அவன் தேடுகிறது கடவுளை. கடவுளை நோக்கி தான் முறையிடுவோம். அப்ப அந்த கடவுளை நோக்கி முறையிடுகிற பொழுது நல்லா கவனிங்க, இங்க இருக்கக்கூடிய தகப்பன்மார், தாய்மார், நாம எல்லாம் எல்லாருமே நாங்க யாரும் அப்படின்னா தேவனை சுமந்து கொண்டிருக்கிறதான ஆலயங்களாக இருக்கிறோம். அப்ப தேவனை சுமந்து கொண்டிருக்கிற ஆலயங்களா இருக்கிறோம் அப்படின்னா அவங்க எங்களை நோக்கி முறையிடணும், ஆண்டவரேன்னு கூப்பிடணும். அப்படி கூப்பிடுற நேரம் சார் நமக்குள்ளால இருக்கிற ஆண்டவர் நம்ம மூலமாக அந்த மனுஷனுக்கு தேர்தலை சொல்லணும், தேற்ற வேணும், அவங்களை ஆற்ற வேணும், அவங்களை அரவணைக்க வேணும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் அவர்கள் என்ன பண்ணணும், மன்னிக்க வேணும், மன்னிச்சவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருந்து அவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும், புத்திமதிகள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவங்களுக்கு நீங்க போதிக்க வேண்டும். இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் மூலமாக நடக்க வேண்டும். நல்ல கவனிங்க, ஏன் நடக்கணும் அப்படின்னா நாங்கெல்லாம் சாதாரணமான மனுஷர்கள் கிடையாது. தேவனுடைய ஆவியை நாங்க பெற்றுக்கிறோம் அப்படின்னா நாங்கெல்லாம் தேவனை சுமந்து கொண்டிருக்கிற தேவ ஆலயங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. நாங்கெல்லாம் யாரு, தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிறோம். அப்ப எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் எனக்காக அல்ல, சரிதானே, என்னுடைய புருஷனுக்காக அல்ல, என் மனைவிக்காக அல்ல, என் பிள்ளைகளுக்காக அல்ல, நான் யாருக்காக அல்ல, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். ஏனென்றால் நல்லா கவனிங்க, அன்றைக்கு தேவன் இறங்கி வந்தார், இன்றைக்கு நம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் என்னில் தான் ஆண்டவரை ஒரு மனிதன் காண வேண்டுமே தவிர ஒருபோதும் பெருமையா எந்த இடத்துலயும் போய் ஆண்டவர் யாரால என்ன செய்ய முடியாது, கண்டுகொள்ள முடியும். நாங்கள் எல்லாரும் யாராகிறோம் அப்படின்னா நடமாடும் நிருபங்களாக இருக்கிறோம், நடமாடும் தேவாலயங்களாக இருக்கிறோம். இதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும் ஒவ்வொருத்தரும். சானே அப்ப நல்ல கவனி, அப்ப என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, என் இருதய சிந்தனை எப்பொழுது இருக்கணும், நான் தேவனுடைய ஆலயம், தேவனை சுமந்திருக்கிறவன் நான் அப்படின்னு என்ன இருக்கணும். ஆனா நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களையும் கெடுத்து மற்றவனையும் கெடுக்கிறீங்க. எப்படி கெடுக்கிறீங்க, உங்களையும் கெடுத்து நீங்க மற்றவனையும், உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறார்ன்ற உணர்வையே மறந்துடுறீங்க. உங்ககிட்ட ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும்படியாக ஒருத்தர் வருவான பிரச்சனையை ஊதி விட்டுருவீங்க, ரொம்ப அதிகப்படுத்தி விட்டுருவீங்க பிரச்சனையை. ஒரு மனநோயாளி அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா மனதால அவன் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். இன்னைக்கு உலகத்தில் பல கவுன்சிலிங்லாம் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. ஆனா தேவன் கிட்ட இருக்கக்கூடிய கவுன்சிலிங் எப்படி இருக்கணும், அவங்க கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லும் போது அவங்க எப்படியான காரியத்தை அவங்களுக்கு போதிக்கணும், எப்படியாப்பட்ட உபதேசங்களை கொடுக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாரே நாம என்ன பண்றோம்னா, தேவனுடைய ஆலயமா இருக்க வேண்டிய நாம நம்மளையும் கெடுத்து மற்றவர்களையும் கெடுத்து சாகடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். யோசிச்சு பாருங்க. அப்படி நாங்கள் மற்றவர்களை சாகடிக்கும் அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை முறைப்பாடுகள் அப்படி இருக்குமா இருந்தா, என் வாழ்க்கை முறைகள் அப்படி இருக்குமா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் எனக்கு நன்மை என்ன செய்ய போறது இல்லை, கிடைக்க போறது இல்லை. ஒரு நாள் நன்மை எனக்கு கிடைக்க போறது இல்லை. சானே அப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா அவர் எனக்குள்ள இருந்து தான் மற்றவங்க எல்லாத்தோடையும் பேசணும். இன்னைக்கு அப்படித்தான் கடவுள் எனக்குள்ள இருந்து தான் பேச முடியும். நான் போனதான் சுவிசேஷம் சொல்ல முடியும். நான் சுவிசேஷம் சொன்னா தான் ஒருத்தருக்கு தெரியும் கடவுள் இவர் தான் அப்படின்னு, இல்லாட்டி யாருக்கும் தெரிய போறது இல்லை. அப்ப நீங்க அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது சுவிசேஷம் என் குடும்பத்துக்குள்ள இருக்கணும். குடும்பத்துக்குள்ள என்னுடைய முதலாவது சுவிசேஷம் இருக்கணும். சுவிசேஷம் குடும்பத்துக்குள்ள இருக்கிறத பார்த்தா தான் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரா கர்த்தரை விசுவாசிப்போம். இந்த கொஞ்சம் முன்னாடி ஜெபிக்கும் போது சொல்றான், அன்றே நான் மறுதளித்து போயிருந்தேன், மூலமா நீங்க என்ன செஞ்சுக்கிட்டீங்க, சேர்த்துக்கொண்டீங்கன்னு சொல்றோம். இது எப்படி நடைபெறுது அதை நீங்க கவனிக்கணும். நீங்க அப்ப சுவிசேஷம் வீட்டுக்குள்ள இருக்கணும். முதல் குடும்பம் என்ன செய்யப்படணும், கட்டப்பட வேண்டும். சரி, அப்ப சுவிசேஷம் சொல்லுகிறது நீ யார் அப்படின்னா, அமைதியை இழந்து போய் இருக்கிற உன் பிள்ளைக்கு, சரிதானே, தெளிவில்லாம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய பிள்ளைக்கு நீ யாரா இருக்கிற அப்படின்னா, நீ தேவனாக இருக்கிறாய். தேவ வார்த்தை பெற்ற நீ எல்லாம் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது.
அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, உனக்கிட்ட சில காரியங்களை கேட்கும் பொழுது நீ சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு என்னது, தேவனுக்குள்ளான வார்த்தைகளை நீ என்ன செய்யணும், நீ சொல்ல வேணும். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிற. சார் நல்ல கவனிங்க. அப்ப என்னுடைய இருதய சிந்தனை எப்பொழுதும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் தேவனுக்கு என்று பிள்ளை. என்ன காரணம் அப்படின்னா, தேவன் எனக்குள்ள வாசம் பண்ண வேணும். அவர் எனக்குள்ள இருந்தாதான் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் விடுதலையை பெற முடியும். இல்ல என்னை பார்க்கிறவர்களுக்கு விடுதலை என்ன செய்யாது, வராது. அதுதான் கர்த்தர் எங்களை இந்த உலகத்துல வச்சிருக்கிறார். ஏன் கர்த்தர் எங்களை அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் சொல்லி ஒரு பிள்ளை ஜெபிக்கும் போது அதான் அர்த்தத்தை தெரியாது. எப்படி அடைக்கலான் குருவிகளுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. நீ சுவிசேஷம் சொல்ல போற, ஏன்னா சுவிசேஷத்தை நீ சுமந்து இருக்கிற. உனக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். அடைக்கலான் குருவிக்குள்ள தேவன் வாசம் பண்ண முடியாது. உனக்குள்ள வாசம் பண்ண, ஏன் அவருடைய ஆத்மா உனக்குள்ள இருக்கிறது. ஆனப்படினாலதான் நீ விசேஷித்தவன் அப்படிங்கிறார் ஆண்டவர் சொல்லும் பொழுது. அப்ப நீ விசேஷித்த மனுஷர்கள், மனுஷ கூட்டம். நமக்கு அதெல்லாம் ஒண்ணுமே புரியுறது இது வரைக்கும். இன்னைக்கும் இப்ப கடந்த வாரம் நம்ம ஒரு சகோதரி பற்றி சொன்னா வந்து, எந்த மிருகங்களையும் தேர்வு செஞ்சிடாதீங்க அப்படின்னு. இப்ப ஏற்கனவே மிருகங்களை தேர்வு செஞ்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கு நீங்க ஞானஸ்நானத்தை பெற்ற பிறகு தேவ ஆவியை பெற்றுக்கிறீங்க. தேவ ஆவியை பெற்றோட நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, உனக்கு முன்னால இருக்கிறவர்கள் வந்து உன்னை பார்த்து என்ன பண்ணணும், அவங்க அடுத்த கட்டத்தை அவங்க தேவனை அறிய வேண்டும். தேவனை அறிகிற காரியத்தை என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், கட்டுக்கொள்ள என்ன செய்யணும், எங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் முழுவதும் மாற வேண்டும், முழுவதும் மாற வேண்டும். அப்பதான் என்ன செய்ய முடியும் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து. ஒருத்தருடைய சீர்கட்ட வாழ்க்கையில் அவன் என்ன செய்யறாங்க, அவனை காப்பாற்ற முடியும், இல்லாட்டி முடியாது காப்பாற்ற முடியும். நல்ல கவனிங்க. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா சானே அடுத்து, அப்ப இருதயத்தில் எங்களை சிந்தனை எப்பொழுதுமே என்ன செய்யணும்னா, இருதயத்தில் என் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். என் இருதய சிந்தனை எல்லாம் நான் தேவனுக்கு என்று வாழக்கூடியவனாக இருக்கிறேன். என்னை பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சாரே ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணணும்னா விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். ஏனென்றால் இந்த உலகத்துல எல்லாரும் அமைதியை இழந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அமைதியை இழந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரை தேடி தான் போவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியாம தான் நிறைய பேர் கண்டவங்கள ஓடிட்டுருக்காங்க. ஆனா நமக்கு அந்த சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் எனக்கு அந்த பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்துக்கிறார் அப்படின்னா நல்ல கவனிங்க. சரி, நீங்க மற்றவர்களுக்கு எவ்வளவு ஆறுதலாக இருக்க வேண்டும், சரி எவ்வளவு தேற்றக்கூடியதாக நீங்க இருக்க வேண்டும். மற்றவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டவர், ஒன்றும் இல்லாத இடத்துல ஒன்ன உருவாக்குறவர். ஒருவேளை என் புள்ள அந்த மோசமான அப்படி சொல்லுவேன் நான், சரி, ஆனா இவனுக்குள்ள ஒன்னை உருவாக்குறதுக்கு நான் முயற்சி செய்யணும். இவனுக்குள்ள நான் உன்னை உருவாக்கணும். ஒண்ணுமே இல்லையா, நீ படி முட்டாள, நீ முட்டாள்களுக்கு தான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார், ஞானிகளுக்கு அல்ல. யாருக்கு வெளிப்படுத்தினார்? ஆமா, முட்டாள்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒண்ணுமே இல்லாத இடத்துல உன்னை உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ள தெய்வம். உன் பிள்ளைக்குள்ள எந்த நல்ல பழக்க வழக்கம் இல்லையா, உன் பிள்ளைகள் எந்த விதமான உன் மனுஷி கீழ்ப்படி மாட்டிக்குதா, உன் புருஷன் குடும்பத்தை கவனிக்க மாட்டானா, என்ன நடக்குது அப்படின்னா, என் கர்த்தர் உனக்குள்ள வரும் பொழுது அங்கு எல்லாமே மாற்றம் உண்டாயிருக்கும். எல்லாம் மாற்றம் வர வேண்டும். எந்த கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யறாரு வந்து எதிர்பார்க்கிறார். சரி, எல்லாம் மாறு. இன்னைக்கு பழக்க தோஷம் சொல்லவே முடியும். நாங்கள் ஒரு நாள் சொல்லுவாங்க பழக்க தோஷம் அன்னைக்கு ஞானசான இடத்துல செத்து போயிருச்சு. இன்னைக்கு புதிய மனிதன், புதிய தோற்றம், புதிய வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, கொண்டு போயிட்டு இருக்கிறார். எத்தனை வருஷம் நீ ஞானசானம் பெற்றிருக்க அப்படின்னா இன்னைக்கு உன்னை யோசிச்சுப்பார். உன் மூலமாக எவ்வளவு பேரை நீ கொண்டிருக்கிற, இல்லை நீ எவ்வளவு பேர்த்தை நீ ஜீவனுக்கு நேராக வழிநடத்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இருக்கிற நீங்க பிரச்சனை எவ்வளவு போராட்டத்தை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க யோசிச்சு பார்த்து உங்களுக்கு தெரியும். கடவுள் உங்களுக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறார். அவருக்கு நீங்க தான் ஆலயம், உங்களுக்குள்ளதான் அவர் வாசம் பண்ணுவார். இதை நீங்க ஒருபோது இணைஞ்சிட முடியாது, மறந்துவிட முடியவே முடியாது. நல்ல கவனிங்க. ரைட். அப்ப இருதயத்தை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்க வேண்டும்? எனக்கென்று அல்ல, தேவனுக்கென்று. சத்தமா வாசிங்க. தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கென்று கொடுங்கள். முதலாவது, என் கர்த்தர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ண வேண்டும். இரண்டாவது பகுதி தான் கர்த்தர் சொல்லுகிறார், வாசிங்க. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இப்ப நாங்க ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டார். இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்த பிறகு என்னுடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய சரீரம் எந்த இச்சைகளுக்கும், அதாவது பாவ இச்சைகளுக்கு என் சரீரத்தை கீழ்ப்படுத்த முடியாது. நான் பாவ இச்சைகளுக்கு கீழ்ப்படுத்த முடியாது. ஏன்னு சொன்னால கவனிங்க, தேவனுடைய ஆலயமே பாவம் செஞ்சா
தேவனுடைய ஆலயமே பாவம் செஞ்சா அந்த ஆலயத்தை நாடி போறவங்களுடைய கெதி என்ன ஆகுது? இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டு இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்கிறான். ஞானஸ்நானத்தை எடுத்துட்டு இன்னைக்கு குடிச்சுக்கிட்டு வெறிச்சுக்கிட்டு எல்லாம் கெட்ட பழக்கமா விட்டு இருக்குது. வெத்தலை இல்லாட்டி சாப்பிட்டு செத்து போயிடுங்கிற மாதிரி வெத்தலையை குழம்பு போட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கெட்ட பழக்க வழக்கங்கள் அவனுக்கு இணைஞ்சிட்டு இருக்குது. சரி, எந்த விடுதலையுமே இல்லை. சரி, வாயடிக்கிறேன் வாயடிச்சுட்டு தான் இருக்கிறான். கீழ்ப்படியாதவன் கீழ்ப்படியாம தான் இருக்கிறான். நல்லா கவனிங்க. மிருக குணம் உள்ளவர்களாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் உனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா தேவ ஆலயம் அது பாவத்தை கண்டித்து உணர்த்த வேண்டும். தேவாலயம் ஒரு தேவாலயத்துக்கு ஒரு வருஷம் வரும்பொழுது அது இது புனிதமான இடம், இடத்துல எந்த விதமான அசுத்தத்தோடு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒரு மனசு என்ன செய்யணும் வரணும். அப்படின்னா நாங்க எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக தேவ ஆலயங்களா இருப்போம். அப்படின்னா எங்க கிட்ட பாவத்தை பார்க்கிற அளவுக்கு எங்க வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது. நாம தான் மற்றவர்களை பத்தி பேசுறதே கொஞ்சம் வேலையா போச்சு. கடவுளை பத்தி பேசுறதே இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா யாரை பத்தி பேசுறோம்? இன்னொருத்தரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். கடவுளை பத்தி பேச மாட்டோம். கடவுளை பத்தி எப்ப பேசுறியோ அப்பதான் நீ உனக்குள்ள பரிசுத்தம் இருக்குன்றதா அர்த்தம். யாரை பத்தி பேசுறதை விட்டு கடவுளை பத்தி பேசு, கடவுளை பத்தி கற்றுக்கொடு. சரி, இதை நீ செஞ்சு பாருங்க. அப்படி செய்யும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில கடவுள் ஒரு மாற்றத்தை என்ன செய்வார், கொண்டு வருவார். சரீரத்தில் பாவம் வரக்கூடாது. ஏன் பாவம் வரக்கூடாது அப்படின்னா உனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். பெரியவர் உனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா நீ உன்னை பாவம் செய்யாதபடி நீ என்ன செய்யணும்? நீ பாதுகாத்துக்கணும். நம்மள பேசுறதுக்கு வாய் திறந்தாலே கடுமையா பேச தெரியும். சரி, கர்த்தர் அந்த இந்த வார்த்தைகள் மூலமாக என்னையும் கடிந்து கொண்டு உங்களையும் கர்த்தர் கடிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா சரி, நாங்க எப்பயுமே நம்மளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இந்த நேரம் சரி, ஒவ்வொருத்தரையும் வேத வசனத்துக்குள்ளாக நாங்கள் நடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப ரொம்ப கவனமாக என்னுடைய வாழ்க்கையில செய்யணும். இந்த நேரம் போய்கொண்டிருக்கிறோம். அப்ப எனக்குள்ள தேவன் இருக்கிறார் அப்படின்னா அவர் யாரு? நம்ம முதல்ல என்ன படிச்சோம் அப்படின்னா நீதிமான்கள் மேல் எப்பொழுதும் அவருடைய கண்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கான், நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறார். அப்ப நீதி உள்ளவர் எனக்குள்ள இருக்கிறார்னா அவர் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறார் அப்படின்னா அர்த்தம். அப்ப நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறவன் பார்வை துன்மார்க்க மேல இருக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கிறீங்க இப்ப விஷயத்தை, வசனத்தை தெளிவா கவனிங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா பைபிள் துன்மார்க்கன் மேல் பொறாமை கொள்ளாதேன்னு சொல்லிக்கு நம்ம துன்மார்க்கமா நடக்கிறவனை பார்த்து பொறாமைப்பட்டு உட்காந்துருக்கோம். அவன் அப்படி இருக்கா இப்படி இருக்கா அதை பண்றான் இதை பண்றான்னு எந்த நேரம் பார்த்தாலும் மற்றவனை அடுத்தவனை பத்தி பேச வேண்டிய நிலைமை தான் எங்க வாழ்க்கையில் இருக்குது. அப்படின்னா எனக்குள்ள தேவன் இருக்கிறத நான் மறந்து இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எனக்குள்ள தேவன் இருக்கிறத நான் மறக்காம இருக்கணுமா இருந்தா தேவனோடு இருக்கிற தொடர்பு எப்பொழுதும் என்னோட இருந்துகிட்டே இருக்கணும். வேத வாசிப்பு ஜெபமும் என் வாழ்க்கையில இருந்து கொண்டு அப்பதான் நான் தேவனை குறித்து என்ன செய்வேன், மற்றவனை குறித்து நான் பேசக்கூடாது, மற்றவர்களை குறித்து நான் பார்க்க போகக்கூடாது. அப்படி பார்க்கணும்னா என்ன அர்த்தம்? தேவன் யாரை பார்த்துக் கொண்டிருக்கிறார்? துன்மார்க்கனை பார்த்துட்டு இருக்கிறார், நீதிமான சொல்லுங்க. தேவன் துன்மார்க்கனை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாரா? யாரை பார்த்துட்டு இருக்கிறார்? நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார். அப்ப நம்மளும் நீதிமான்கள் மேல் நோக்கமா என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். துன்மார்க்கமா துன்மார்க்கம் பண்ணிட்டு இருக்கிறார், அப்படி பண்ற அப்படி பண்ற அது சொல்லிக்கிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. சரி, எத்தனை பேருக்கு ஆசை பாவத்தை அறிந்து கொள்வதற்கு? தேவசத்துக்கு கை பாவத்தை அறிந்து கொள்ள ஆசை. பாவத்தை எவனாவது அறிந்து கொள்ளலாமா? அதே பாவம், அதையே நீ அறிந்து கொள்ள போற. எத்தனை பேருக்கு பரிசுத்தரை அறிந்து கொள்ள ஆசை? பரிசுத்தரை அறிந்து கொள்ள எல்லாரும் ஒப்புக் கொடுங்க, எல்லாரும் ஒப்புக் கொடுங்க. பரிசுத்தரை தான் நீங்க அறிய வேண்டும், பாவத்தை அல்ல. அது பாவம் இல்லையா? ஒரு நரகத்தை போயிட்டு குச்சை போடணும்னு பார்த்துட்டு இருப்பீங்களா? நாய் நரகம் பண்ணிட்டு போனோன்னே அதை போய் குச்சை பண்ணணும்னு பார்க்க உங்களுக்கு என்ன இருக்கு பார்ப்பீங்களா? இல்லை. எது குறித்து நீங்க அறிய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க அறிய வேண்டும். அதை கர்த்தர் எங்ககிட்ட விரும்புகிறார். அவரை குறித்த அறிவு இல்லையா? அவரை குறித்த அறிவு என்ன செய்யணும், எங்களுக்குள்ள வரணும். எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு பாருங்க அழகாக ஜெபம் பண்றாரு. அப்படின்னு இந்த வாசிங்க, எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க.
தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். என்ன எதிர்பார்க்கிறார் அப்போஸ்தலன் பவுல்? ஒவ்வொரு மனுஷனும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின காரியத்தை என்ன செய்யணுமா? அப்ப என்னெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார்னா, பாவத்திலிருந்து என்ன பண்ணிக்கிறார்? என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்ததனுடைய தேவ வல்லமை எப்படிப்பட்டது அப்படின்றத நான் அறியேன். அதிகம் அதை குறித்து நான் அறியேன். அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்ப நான் எதை குறித்து அறிய வேண்டும் அப்படின்னா, என் தேவனுடைய மகா வல்லமையை குறித்து நான் அறிய வேண்டும். கீழானவைகளை அல்ல, மேலானவைகளையே நான் எப்பொழுது என்ன செய்யணும்? நான் நாடி இருக்க வேண்டும். பாவத்தை குறித்து யாரும் நீங்க அறிய வேண்டிய அவசியமே தானே? அறிய வேண்டிய அவசியமே இல்லை. அதை நீங்க மிருகங்கள்லையும் பார்க்கலாம், மனுஷர்கள்ட்டையும் பார்க்கலாம். அது சின்னதாக இருக்கிறது வளர 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 அதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அது எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும், அது பாட்டு பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அதை குறித்து அறியணும். கடவுளை குறித்து அறிந்து கொள்வதற்கு தான் எங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய மனக்கண்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? திறக்கப்பட வேண்டும். சாரி, நல்ல கவனி. ஏனென்றால் கர்த்தர் எனக்குள்ள பெரியவராக இருக்கிறார். எனக்குள்ளவர் யாரா இருக்கிறார்? பெரியவராக இருக்கிறார். அடுத்த கட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா வாசிங்க. எல்லா துரைத்தனத்துக்கும் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல், அதாவது நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மருத்துவரிலிருந்து பிறத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். அப்ப இதை குறித்து அவர் எப்படி விளக்கப்படுத்துறார் அப்படின்னா, எபேசியர் புத்தகத்துக்கு நீங்க திருப்பினீங்கன்னா தானே, எபேசியர் புத்தகத்தில் நீங்க திருப்பினீங்கன்னா அவர் எப்படி அந்த அந்த அதை எப்படி ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. நாங்கள் 16ஆம் வசனம் வாசிக்க, 4ஆம் அதிகாரம். அவராலே சரீரம் முழுதும் அது புதுமையாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. நான் பேசுறேன் கேட்குதா? அப்படின்னு உங்களுக்கு கேட்குதா? நல்லா கேட்குதா? ரைட். அப்ப நல்லா கவனிங்க. இது எப்படி சொல்றாரு அப்படின்னா, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாய் சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. நல்லா கவனிங்க. கண் இருக்குது, இங்கே தலையில தான் கண் இருக்குது. எல்லாம் என்னையே பாருங்க, எல்லாரும் தலையில தான் கண் இருக்குது. ஆனா நீ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற நேரம் திடீர்னு கால் பெருவிரல் வந்து கண்ணில் இடிப்பட்டுருச்சு. இடிப்பட்ட உடனே கண்ணில் இருந்து தண்ணி வரும். எப்படி வருது? எப்படி வருது? கண்ணில் இடிப்பட்ட கண்ணில் இருந்து என்ன செஞ்சிடும்? தண்ணீர் ஊத துவங்கிடும். சானே ஏன் வருது அப்படின்னா, சானே நம்ம நம்ம பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரு விரலையும் இந்த கண் நேசிக்குதுன்றதை என்ன செய்யுது? அது அடையாளத்தை எங்களுக்கு காட்டுகிறது. நல்ல கவனி. அப்ப எங்களை கை சுண்டு விரல்ல காயப்பட்டாலும் உடனே என்ன பண்ணிடும்? கண் அழுக துவங்கிடும். தானே நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு புரியும். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்களுடைய அவயங்களுக்கு தான், எங்களுக்குள்ள இருக்கிற இந்த கை, கால், மூக்கு, கண்ணுகள் இது எல்லாமே எங்களுடைய சரத்தில் இருக்கிற சகல அவயவங்களும் தானே எதோட சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா தலையோட சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப தலை சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். சரீரமும் அவயமும் நீங்களும் நானாக என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்துக்கு முன்னதாக இருக்கிறோம். அப்ப நல்லா கவனிங்க. அப்பதான் சார் நல்லா கவனிங்க. அப்ப எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு வந்து சானே 26வது வசனத்தில் வாசிங்க. அதாவது வாசிங்க 26வது வசனத்தில். தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். நல்ல கவனிங்க. என்ன பண்றாருன்னா, அந்த சபையை அவருடைய திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறார் ஆண்டவர். அப்ப என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள என்னால முடியாது.
என்னை இயேசு கிறிஸ்து தான் என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவர் தான் என்னை கழுவ வேண்டும். அவர் தான் அவருக்காக என்னை ஒழுங்குபடுத்த வேண்டும். எனக்கு எதுவுமே செஞ்சுக்க முடியாது. எனக்கு அந்த தகுதியை கத்தனை செய்யல, கொடுக்கல. எல்லாம் அவருடைய கிருபைக்குள்ள இருக்கிறது. அவர் தான் என்னை சுத்திகரிக்கிறார். அவர் தான் என்னை விடுதலை, அவர் தான் என்னை ஒழுங்குபடுத்துகிறார். நாள்தோறும் அவர் தான் என்னை அவருக்கு முன்பதாக பக்தி உள்ளவனாக பயந்தவனாக நடப்பிக்கிறார். எல்லாம் அவர் செய்யணும். அப்படின்னா நான் யாருக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கணும் இருக்கணும்? தலைக்கு ஒப்பிடப்பட்டவனாக, தலையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சரீரமாகவும் அவயவங்களாகவும் என்ன செய்ய வேண்டும்? நான் இருக்க வேண்டும். அப்ப நல்லா கவனிங்க சாரே, நான் சாப்பிடுறது கூடாக தான் எனக்கு எல்லா விட்டமின்ஸும் சரீரத்துக்கு போகும். அப்ப நான் சாப்பிடுறதுக்கான வாய் எங்க இருக்குது? எனக்கு கழுத்துக்கு மேற்பகுதியில் தான் இருக்குது. இங்க சாப்பிட்டா தான் சரீரம் என்ன செய்யும்? அப்ப நீங்க நல்லா கவனிங்க, வேதத்தை வாசிச்சா தான் அந்த ஜீவ அப்போ உங்களுக்குள்ள போய் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை என்ன செய்யும்? உங்க சரீரத்தில் மாற்றங்களை கொண்டு வரும். நீங்க பார்க்கறத சரியானதை பார்க்க வேண்டும். உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் தேவனை நோக்கினதாக இருக்க வேண்டும். அப்படி கண்கள் தவறானதை பார்த்துச்சுன்னு சொன்னா அது தவறானதை உள்ள கொண்டு போய் என்ன பண்ணிடும்? சரீரத்துக்குள்ள அந்த விட்டமின்ஸை கொண்டு போய் சேர்த்துடும். கண்ணில் சரியான பார்வை பார்த்துட்டோம்னா சரியான விட்டமின்ஸ் கிடைச்சிடும். கண்ணால் நாங்கள் பிழையானதை பார்த்தோம்னா எங்க சரீரத்துக்கு எந்த விட்டமின்ஸை கொண்டு போய் சேர்த்துடும் அப்படின்னா அது தவறான விட்டமின்ஸை கொண்டு போய் சேர்த்துடும். என் காது இருதயத்துக்கான வாசல். அப்ப என்ன பண்ணுனா காதுல தவறான விஷயத்தை கேட்டோம்னா என்ன பண்ணிடும் அப்படின்னா என் சரீரத்துக்கு தவறான ஒரு விஷயத்தை என்ன செஞ்சு கொண்டு போய் என்ன செய்யணும்? சேர்த்து விட்டுரும். அப்ப நல்லா கவனிங்க, என்னுடைய கண்ணும் என்னுடைய காதும் எனக்கு இருதயத்துக்கு வாசலா இருக்கு அப்படின்னா நான் நன்றாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், அடே நான் தவறானது சாப்பிடக்கூடாது. தவறான எந்த ஒரு காரியத்தில் என்ன செய்யக்கூடாது? கண்ணாலையும் காதாலையும் சாப்பிட்டேன்னா அது தவறானதெல்லாம் என் சரீரத்துக்கு என்ன செஞ்சிட்டு போயிட்டேன். அது பல வியாதிகளை என்ன செஞ்சிடும்? வாழ்க்கையில கொண்டு வந்துடும். சார் எதையும் கேட்டோன்னா அதான் உண்மைன்னு என்ன செய்யக்கூடாது. நான் உண்மை நினைச்சிட்டு நான் தரமாட்டேன்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? என்னுடைய வாழ்க்கையை நான் அழிச்சுக்க முயற்சி செஞ்சிருவேன். இதில் ரொம்ப கவனமாக என்னுடைய வாழ்க்கை என்ன செய்ய போய்வேன் நான் இருக்க வேண்டும். அப்போ கணுக்களும் ஊன்களும் என்ன பண்ணணும்னா அந்த தலையோடு இணைந்து எப்படி செயல்படுதோ எல்லாம் அன்பால செயல்படுகிறதுன்னு அர்த்தம். தானே வயிற்றுக்குள்ள ஒரு வலி வந்தா அந்த வலி மொத்த உடம்புக்கு என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்து சாரி. அப்ப எங்களுக்கு தெரியணும், எங்க கண்ணுல ஒத்த கண்ணுல 2 கண்ணு இருக்கு, ஒரு கண்ணுல துச்சி விழுந்துச்சுன்னா மற்ற கண்ணு சேர்ந்து மூடிக்கும், அதுவும் திறக்காது. தானே யோசிச்சு பாருங்க நீங்க கொஞ்சம் விளையாட்டு. அப்ப எப்படி கர்த்தர் அன்பினால ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற சகல அவயவங்களையும் சேர்த்து இணைத்திருக்கிறாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபையாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் அந்த அன்பை தான் கூட்டி வழங்கும்படியாக தேவன் சொல்லுகிறார். அப்ப நாங்க அவயவங்கள் என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சபையில கூடிய ஒவ்வொரு சரீரமும் ஒவ்வொரு அவயவங்களும் நாங்கெல்லாம் ஒரே தேவனுடைய பிள்ளைகள் என்ற நினைப்பு இருக்கும். எங்க வாழ்க்கையில் இருக்கும் ஒரே தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நினைப்பு இருக்கும் எங்க வாழ்க்கையில். சாதாரண நாங்க எல்லாரும் எங்க அப்பா விட்டு பிள்ளைகள் நினைப்பு வரணும் எங்க வாழ்க்கையில். இங்க உயர்வு இருக்கக்கூடாது, தாழ்வு இருக்கக்கூடாது, இங்க பிரிவினைகள் இருக்கக்கூடாது, எந்த ஒரு மார்க்க பேதங்களும் இதுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இங்க தேவன் என்ன நடத்துறாரோ அது நடக்கப்பட வேண்டும். அந்த காரியங்களை தேவன் நீங்க என்ன செய்யணும்? தவக்குள்ள உண்டாக்க வேண்டும். அப்ப சபையானது என்ன செய்யணும்? சபையானது என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எப்படி படிக்கிறது? 24 வசனம், சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சாரி அப்படிங்கிறார் வந்து. அப்ப கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிக்கிற சபையாக எப்பொழுது இருக்கு? யாரும் நாங்க மேன்மை பாராட்டுகிறதுக்கு எங்க வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. நல்ல கவனி. அப்ப அடுத்து நீங்க வாசிக்கணும்னு சொன்னா சாரே இந்த அவயவங்களை குறித்து ஆண்டவர் வந்து கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது அங்க சொல்ல நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா வாசிங்க 5ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்ப என்ன பண்ணுங்கன்னா உங்க அவயவங்கள் தான் டேஞ்சர் சாம். உனோட கண் என்ன பண்ணுதுன்னா ஒரு கண் உனக்கு இடர்கள் உண்டாக்குனா அந்த ஒத்த கண்ணை நீ பிடிங்கி வச்சுட்டு ஒத்த கண்ணோட பல்லவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்கும் அப்படிங்கிறார் சொல்லும்போது. நீ பார்க்குற பார்வை உனக்கு ஒரு புதிய விட்டமினை கொண்டு போய் சேர்த்துடும். நீ கேட்கிற கேள்வி விஷயங்கள் உடைய வாழ்க்கையோட புதிய விட்டமினை சரத்தை கொண்டு போய் சேர்த்துடும். அது உடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்துவிடும். அப்போ எந்த விதமான ரீதியிலையும் நான் ரொம்ப கவனமாக என்ன செய்வேன்? நான் இருக்க வேண்டும். சாலை அப்ப என்னுடைய அவயவங்கள்ல விபச்சாரம் இருக்கக்கூடாது. என்ன கூடாது? விபச்சாரம் என்ன அர்த்தம்? ஆனா ஒரு சபையில
தேவனுடைய வார்த்தை உனக்கு கொடுக்கப்படுதுன்னா அந்த சபைக்குள்ள கட்டப்பட்டவனாக இரு. கண்டவாக்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடாத. இங்கேயும் அங்கேயும் ஓடுனா நீ யாராக மாறுவ அப்படின்னா, நீ ஒரு இடத்துல தரிச்சு நிற்கக்கூடிய ஆளா என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். உனக்கு ஒரு பிழையான அபிப்பிராயம் உன் மேல என்ன செஞ்சிடும், வந்துவிடும். அப்படின்னா நீ என்ன செய்யணும்னா, உனக்கு சத்தியம் எங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அந்த சபையில அடங்கி அதற்கு கீழ்ப்படுத்த, அதாவது உன்னை நடத்துகிறவர்களுக்கு என்ன செய்ய. எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சரி, அப்ப விபச்சார மார்க்கம் எங்க வாழ்க்கை வந்தா தான் அசுத்தம் வந்துடும். அசுத்தம் வந்தா தான் மோகம் வரும். மோகம் வந்தா தான் துரிச்சை வரும். துரிச்சை வந்தா தான் விக்கிராராதனை வரும். விக்கிராராதனை வந்தா தான் பொருளாசம் வரும். அப்ப எல்லாத்துக்கும் மிக முக்கியமான ஒரு பாவம் என்ன அப்படின்னா விபச்சார பாவம் அப்படிங்கிறாரு ஆண்டவர் சொல்லும் பொழுது. எல்லாம் உனக்குள்ள வரணும் மாதிரி தான் முதல் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீ உன் கண்களில் பார்க்கக்கூடிய பார்வை இச்சையோட எதை பார்க்கறியோ அங்க உனக்குள்ள என்ன செஞ்சிடும், பாவம், விபச்சார பாவம் உனக்குள்ள என்ன வந்துவிடும். வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஒரு புருஷனுக்கு எப்படி ஒரு மனைவி கீழ்ப்படுகிறோமோ அது மாதிரி சபையானது தன்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டவனாக, அதாவது கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக என்ன பண்ணணும், தேவனுக்கு தன்னை என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்துவான ஒரு உனக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்றார் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா, இப்ப என்னை கர்த்தர் அந்த சபைக்கு போதகனாக வச்சுக்கிறார் அப்படின்னா, அந்த போதனை உனக்குள்ள வருகிற பொழுது என்ன பண்ண, அந்த போதனையை கேட்டு, ஏன் அப்படின்னா உன்னுடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதத்தை நீ கொடுக்க மாட்ட, உன்னுடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் உன்னை நடத்துகிறவன் கொடுக்கணும். அப்ப உன்னை நடத்துகிறவன் அந்த ஆத்மாவுக்காக உத்தரவாதம் கொடுக்கிறபடினால அவனுக்கு நீ கீழ்ப்படுத்தி என்ன செய்யணும், அடங்கணும். சபைக்கு வா, நான் வா, இதை செய்யினா இதை செய், ஆராதனை கலந்து கொள்ளுனா கலந்து கொள், உனக்கு எந்தெந்த காரியங்கள் இதை நடத்தி சொல்லி புத்திமைகள் வருதோ அதுக்கெல்லாம் நீ கீழ்ப்படியணும். ரெண்டாவது அடங்கி இருக்கணும். ஏன் அடங்கி இருக்கணும், ஏற்ற காலத்துல உன் தேவன் உன்னை என்ன செய்யணும், உயர்த்தணுமா இருந்தா நீ அவருடைய பலத்தை கைக்குள்ள என்ன செஞ்சாகணும், அடங்கி இருக்கத்தான் வேணும். இதை செய்ய தவறினால் நீ தேவனுடைய ஆலயத்தை கெடுத்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிற, கெடுத்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. அதனாலதான் ஆண்டவர் மிக தெளிவான சத்திய காரியங்களை தேவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கிறார், எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். சாரே, நல்லா கவனிங்க. அப்ப எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ ஆலயம்னா சாதாரண ஆலயமா இருக்கக்கூடாது. சரி, எங்களை மோசம் போக்கக்கூடியதான இச்சைகள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்கக்கூடிய சகல விதமான அந்த அவயவங்களையும் அந்த பழைய மனுஷரையும் நான் கலைந்து போட வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, இதெல்லாம் கலைந்து போட்டவன் தான் புதிதாக பிறக்கப்பட்டவன். இதெல்லாம் கலைந்து போட்டவன் தான் புதிதாக பிறக்கப்பட்டவன். புதிதாக பிறந்தவன் யாருன்னா, தன்னை தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவனாக எண்ணிக்கொள்ளக்கூடியவன். ஏன் என்று சொன்னால், தேவன் அவனுக்குள் வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறான். அந்த ஆலயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் விடுதலையை கொடுக்க வேண்டிய ஆலயமாக இருக்க வேண்டும். மாற்று அடே, நீ வெத்தலை போட்டீங்கன்னா உன்னை பார்க்குறவனு என்ன செய்வான், வெத்தலை போடுவான். நீ பொய் பேசுனா இவனே பொய் பேசுற, நான் பொய் பேசுறேன் என்ன அவனு என்ன செய்வான், பொய் பேசுவான். உனக்குள்ள கேட்கட்ட பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குன்னா அவனும் அதை என்ன பண்ணிட்டு இருப்பான். அடே, என்னை விட எங்க அப்பா தானே முன்னாடியே இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சிருக்கிறாரு, அவர் எவ்வளவு போய் நான் போய் சொன்னா என்னன்னு கேட்பான். அடே, என்னை விட எங்க அம்மா தானே ஆண்டோருக்கு முன்னுக்கு தெரிஞ்சு கொண்டுச்சு. அப்ப எங்க அம்மாவை இவ்வளவு பெற்று விட்டு பண்ணுறது, அப்ப நான் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், பிள்ளைங்க யோசிக்க ஆரம்பிச்சிடும். சார், எங்க அம்மாவை எங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது, நான் எப்படி கீழ்ப்படுகிறது அப்படின்னு பிள்ளைங்க என்ன செய்யும், அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும். இதை எங்க இருந்து வருது அப்படின்னா, நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் இதை என்ன செய்யறார், நீ முதல் உனக்குள்ள என்ன செய்யுங்க, அதை எத்தனைப்படுத்து, அதுக்கப்புறம் போயிட்டு வயலில் போய் என்ன செய்யாத செய்யுங்கிறார் ஆண்டு சொல்லும் பொழுது. உனக்குள்ள எத்தனைப்படுத்து அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன் என்ற எண்ணம் கொண்ட ஒரு வாழ்வு எனக்கு தேவை. என் சரீரத்தை நான் பாவத்துக்கு ஒப்புக்கூடாதபடி என்னை எப்பொழுது நான் பரிசுத்தமா பார்த்துக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பாளியாக இருக்கிறேன். அடுத்தது, என்னுடைய அவயவங்கள் எதையுமே என்ன செய்யக்கூடாது, நான்
சீக்கிரமா அவசரப்பட்டு தொற்றக்கூடாது தானே. கண்ணால பார்த்தா கையால் என்ன செய்ய பார்ப்போம், டக்குன்னு தொட பார்ப்போம். அப்ப கண்ணால பார்க்கறது சரியானது என்ன செய்யணும் வாழ்க்கையில, நான் பார்க்க வேண்டும் தானே. அடுத்த சொல்றாரு 14ஆம் வசனம், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டுக்கிறீங்க. எது கீழ்பட்டுக்கிறீங்க? ஆமா, நியாயப்பிரமாணம் வந்து அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், மூக்குக்கு மூக்கு, வாய்க்கு வாய்னு சொல்லி பழிக்கு பழி வாங்குகிறதை பற்றி சொல்லப்பட்ட விஷயம். அங்க காரியங்கள் வந்து அப்படி இருக்கிறது. மனுஷன் ஒருத்தர் கொண்டு உடனே என்ன செய்யணும், கொண்டு போயிட்டு பொண்ணு போட வேண்டும். இப்ப நீங்க கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சரியா, இப்ப கர்த்தராகிய ஆண்டவர் தலையாக சரீரமாக அவயமாக இருக்கக்கூடிய எங்களோடு சேர்ந்தே இருக்கிறேன் அப்படிங்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப எப்படி இருக்கிறாரா, எங்களோட சேர்ந்து இருக்கிறாரு, எங்களோட சேர்ந்தே இருக்கிறார். என் சரீரத்துக்கு தலையாக அவரே இருக்கிறேன் அப்படிங்கிறார். பழைய பாட்டில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறவே கிடையாது. அது என்ன சொல்லப்பட்டிருக்கு, கடவுளை போய் சேர்ந்தா இருந்தார் அந்த நேரத்தில் இல்ல. இப்போ உனக்குள்ள அவர் சேர்ந்து இருக்கிறார், உனக்கு தலையாக அவர் இருக்கிறார். அப்ப தலை இருக்கும்போது வால் என்ன செய்யக்கூடாது, ஆடக்கூடாது. நிறைய பேர் அப்படித்தான் ஆடுறோம், தலை இருக்கும்போது நாங்க தான் ஆடிட்டு இருக்கோம். அப்படி ஆடுனா ஆண்டவர் என்ன பண்ணி கொடுவாரு தானே, கவனமா இருக்கணும். அப்ப நாம தேவையில்லாத விஷயத்துல தலை ஆடுறோம். என் ஆண்டவர் எனக்குள்ள தலையா இருக்கிறபடினால, அவர் என்னோட சேர்ந்து இருக்கிறபடினால நான் கிருபையை பெற்றிருக்கிறேன். என்னதை பெற்றிருக்கிறேன்? கிருபையை பெற்றிருக்கிறேன். என்னோட சேர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு நான் தகுதி உள்ளவே இல்லை ஆண்டவரே. நான் மிகப்பெரிய பாவி, மிகப்பெரிய அக்கிரம செய்யக்காரன். ஆனா என்னோட நீங்க சேர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிறீங்கன்னா, ஆண்டவரே இதுக்கு நான் எதுவுமே இந்த உலகத்துல செஞ்சது கிடையாது. உங்க கிருபையினாலதான் நீங்க எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த காரியத்தை எல்லாம் செஞ்சுட்டு. கிருபைக்குள் உட்பட்ட ஒரு மனிதனை பாவம் மேற்கொள்ளாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பாவம் அணுகி வரும். பாவம் என்ன செய்யும், உன்னிடத்துக்கு பாவம் அணுகி வரும். பாவம் உன்னை பிடிக்கும், பாவம் உன்னை பிடிக்கும், பாவம் உன்னை சூழ்ந்திருக்கும். சரிதானே? இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கும். பாவம் உன்னை எப்படியா விழுங்கலான்னு என்ன பண்ணிட்டு இருக்கும், வாசப்படலையே படுத்து கிடக்கும் உன்னை விழுங்குறதுக்கு. ஆனா என்ன காரணம் அப்படின்னா, நீ கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறபடினால, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தலையாக இருக்கிறபடினால, உன்னை தமக்காக ஆலயமாக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறபடினால, அந்த பாவம் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொன்னார். சொல்லுங்க அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் என்ன அர்த்தம்? உன்னை விழுங்கும்படியாக திறக்கப்பட்டிருக்கிற பாதாள குடியாகிய பாவம். அந்த பாவம் உன்னை என்ன செய்யாது, மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக பேசுகிறார். பாதாளத்தின் வாசல் என்ன செய்யாது, உன்னை மேற்கொள்ள மாட்டாது. காரணம், இந்த சபை கட்டப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் தலையில, கிறிஸ்துவனுடைய தலையில கட்டப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் தான் உனக்கு தலையாக இருக்கிறார். நீ அவருக்கு சரீரமாக இருக்கிற, அவருக்கு அவயவங்களாக இருக்கிற. அப்படின்னா உன்னை நீ கெடுக்கிறதுக்கு ஒரு போதே செஞ்சிடக்கூடாது, நீ முயற்சி செஞ்சிடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, உன்னை நீ கெடுக்க முயற்சி பண்ணினா உன்னை கர்த்தர் என்ன செய்ய வேண்டி வரும், என்ன செய்ய வேண்டி வரும், கெடுக்க வேண்டி வரும். கெடுக்க வேண்டி வரும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நியாய தீர்ப்பு வழங்க வேண்டி வரும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை கடந்து வரும். குலசை புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. குலசை புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3 வசனம் வாசிங்க. இது நிமித்தம் இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை கடந்து வரும். அப்ப ரொம்ப கவனமா இருக்கும் நீங்க வாழ்க்கையில. சார் இப்ப நல்லா கவனிங்க. கிறிஸ்துவுக்கு உள்ளான உன்னை பாவம் மேற்கொள்ளுமா என்ற கேள்வி வரும் பொழுது நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, பாவம் என்னை அணுகும், தீங்கு என்னை அணுகும், ஆனா எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காக்கிறவர் என்னோடு கூடவே இருக்கிறபடினால பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே கர்த்தராகிய ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் எதிர்பார்க்கிற விஷயம் அப்படின்னா, என் மூலமாக தான் கர்த்தர் எல்லாரோடும் இடைபடுவார். எல்லோரோடையும் கர்த்தர் எப்படி பேசுவார், என் மூலமாக என்னை தான் பார்க்கணும். நான் தான் கர்த்தருக்கு சாட்சியாக எழுப்பி நிற்கணும். என்னை பார்க்கிறவங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் பரிசுத்த வாழ்க்கையை என்ன செஞ்சுக்கிறேன், காத்துக்கணும். நான் சும்மா கண்டபடி ஆண்டுகிறேன், நான் கண்டபடி கேட்டபடி
யாருக்கும் நியாயம் தீர்க்க மாட்டேன் அப்படிங்கிறார் இயேசு சொல்லும் பொழுது. எதையும் கண்டபடி கேட்டபடி நம்ம யார் மேலே நியாயத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, தீர்த்து விடக்கூடாது. ஒருவேளை நாம நியாயம் தீர்க்கிறது பிழையாக போயிடுச்சுன்னா, நாம நியாயம் தீர்க்கிறது பிழையாக போயிடுச்சுன்னா, நான் இந்த கோயிலுக்கு போனேன், இந்த ஆண்டவர் ஆராதிக்க போனேன், அந்த ஆண்டவரே என் மேல பழிய போட்டார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை யாருக்கு வரும் அப்படின்னா, நம்மளை தேடி வந்தவங்க வாழ்க்கையில வந்துடும். ஆக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எதையுமே கண்டுபிடி கேட்டுப்படி நாங்கள் என்ன செய்யலாம், யாரையுமே என்ன செய்யலாது, நியாயம் விசாரிக்க முடியும். ஆண்டவரை நீங்க தான் எல்லாத்தையும் பார்க்கணும், நீங்க தான் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை வாசிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அவ்வளவுதான். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிச்சுக்கிறாரப்பா. எப்படி உங்களுக்கு தயவு பாராட்டுகிறாரு, உங்க மேல மனதுருக்கம் உள்ளவராக இருந்திருக்கிறாரு. ஆனா அப்படின்னாலும் உங்க பாவம் என்ன பண்ணிக்கிறாரு, மன்னிச்சிருக்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிறவரே அவர் தான் இருக்கிறாரு, அவர் தான் உங்களுக்குள்ள வாசம் பண்ணிருக்கிறாரு. அதனால நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒருவருக்கு ஒரு தயவு பாராட்டுங்க, அவங்க மேல மனவுருக்கமாயிருங்க. கிறிஸ்து உங்களுக்கு எப்படி மன்னிச்சாரோ அது போல நீங்களும் அவர்களுக்கு என்ன செய்யுங்க, மன்னிங்கன்னு சொல்றார். நல்ல கவனிங்க. இதைத்தான் ஒவ்வொரு ஆலயங்களும் செய்ய வேண்டியதாக இருக்க வேண்டிய காரியம், ஒவ்வொரு ஆலயத்துக்கும் கொடுக்கப்பட்ட கடமைகளாக இருக்கிறது. இது நம்ம மீறி வாழ எங்களால முடியாது. நல்ல கவனிங்க. இப்ப சொல்லுங்க, என்னை பாவம் மேற்கொள்ளணும் அப்படின்னு ஒரு காரியம் இருக்கணும்னா, இங்க கொடுக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியின்படி சொன்னாலே, நான் ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் எனக்கு மன்னித்தது போல நானும் மற்றவர்களுக்கு மன்னிக்கிற நிலைப்பாடுக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னா சாரே, அடே மன்னிக்கிற குணம் யாருடையது? கர்த்தருடையது. சாரே, லூசிபர் பாவம் செஞ்சான், ஆனா கர்த்தர் அவனுக்கு மன்னிக்கிறது. நம்மளுக்கு பாருங்களே கர்த்தர் கொடுத்தது கிருபை எப்படின்னு. நம்மள அவர் என்ன பண்றாரு, மன்னிக்கிறார். அந்த மன்னிக்கிற மனப்பான்மை யாருக்கு இருக்கு அப்படின்னா, அது தேவனுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ உனக்குள்ள தேவன் வாசம் பண்ணுனா, நீ தேவனுக்கு ஆலயமா இருக்கிறாய் அப்படின்னா நீ மன்னிச்சு கொண்டேதான் இருக்கணும். உனக்கிட்ட மன்னிப்பு மட்டும்தான் என்ன செய்யணும், வரணும். வேற ஒண்ணு வர முடியாது. மன்னிப்பை கொடுக்கிற மனது உனக்குள்ள இருக்குன்னா உன்னை பாவம் என்ன செய்யாது, மேற்கொள்ள மாட்டாது. சரி, ஆகவே கிறிஸ்துவுக்குள் உள்ளான உன்னை பாவம் மேற்கொள்ளுமா? மேற்கொள்ள முடியாது. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.